ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க 2 பேர் விவாகரத்து பெற்று பிரிஞ்சதுக்கு அப்புறமா ரீசெண்டா மலேசியால நடந்த ஒரு கான்சர்ட்ல 2 பேரும் பாடியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட எமோஷனலான நிறைய மூமெண்ட் அந்த கான்சர்ட்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவியை பத்தி தான் பலருமே பேசிட்டு வராங்க. இந்த நிலையில ஜிவி பிரகாஷோட அம்மாவான ரிஹானா ஜிவி பிரகாஷும் சைந்தவி எதுக்காக பிரிஞ்சாங்க, அவங்களுக்குள்ளார என்ன விதமான சண்டைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஓபன் அப்பா ஒரு இன்டர்வியூ மூலமா சொல்லியிருக்காங்க. ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சேரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க. அதே போல இப்ப பிரியணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க, பிரிஞ்சிட்டாங்க. 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது அவங்கள என்னால பிரிக்க முடியாது. அதே போல 2 பேரும் பிரியணும்னு நினைக்கும் போது அவங்கள என்னால சேர்த்து வைக்க முடியாது. இது விதின்னு சொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. கடவுள் என்ன பண்ண நினைக்கிறாரோ அதை பண்ணட்டும். ஆனால் சைந்தவியும் ஜீவியும் இப்போ வரைக்கும் ஃபோனில் பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க 2 வருஷமாக சரியாக பேசிக்காமல் இருக்கிறது உண்மைதான். ஏன்னா ஜீவி எப்போ நடிக்க ஆரம்பித்தானோ அப்போ இருந்தே இவங்களுக்குள்ளார சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் என் பையன் ஒரு நாள் வந்து நான் சைந்தவியை பிரிய போகிறேன் அப்படின்னு ஒரு காரணம் சொன்னான். ஆனால் அந்த காரணத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. அதே நேரம் அந்த காரணத்தை என்னால் மறுக்கவும் முடியல. உண்மையிலே சைந்தவி ஒரு நல்ல பொண்ணு தான். அவளை மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. என் பொண்ணை விட அவள் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கா. அவகிட்ட என்னால் ரொம்ப ஃப்ரீயாக பேசக்கூட முடியும். ஆனால் என் பையனும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறதுக்கு விஜயிலிருந்து நிறைய நடிகர்கள் முயற்சி பண்ணாங்க. ஆனால் 2 பேரும் இப்போ வரைக்கும் சேர்ற மாதிரி தெரியல. என்னோட விருப்பம் எல்லாமே சைந்தவி திரும்ப வீட்டுக்கு வரணும், சைந்தவியும் ஜீவியும் திரும்ப ஒன்றா வாழணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. மேலும் என்னோட விருப்பம் எல்லாமே சைந்தவி திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷோட அம்மா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு பார்க்குறப்ப சைந்தவி அண்ட் ஜிவி இவங்க 2 பேரும் திரும்ப சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.